Hi students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்ம ஆசிரியர் கேட்டும் இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.1 உடைய 8th கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், கொஸ்டின் படிக்கலாம். லெட் P 11,7 Q 13.5, 4 and R 9.5, 4 be the midpoints. என்னன்னு சொல்லியிருக்காங்க? midpoints of the sides AB, BC and AC ன்னு சொல்லியிருக்காங்க. P point, Q point, R point கொடுத்தாச்சு. அது எப்படி இருக்குன்னா, ABங்கிற சைடோடைய மிட் பாயிண்ட்டு P, BCயோடைய மிட் பாயிண்ட்டு Q, ACயோடைய மிட் பாயிண்ட்டு Rன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ABங்கிற சைடோடைய மிட் பாயிண்ட் என்ன? 11,7. BCயோட மிட் பாயிண்ட் என்ன? 13.5, 4. ஏசிங்கிற அந்த சைடோடைய மிட் பாயிண்ட் என்ன? 9.5, 4. புரிஞ்சுதுங்களா? ஒரு ட்ரையாங்கிளுடைய சைடில் மிட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாச்சு. ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த வெர்டிசஸ் ஏபிசி. ஆனால் வெர்டிசஸோடைய பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுக்க கிடையாது. அதை நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம்னா, ஏ பாயிண்ட்டை x1 y1னும், பி பாயிண்ட்டை x2 y2னும், சி பாயிண்ட்டை x3 y3ன்னு 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஹென்ஸ் என்ன கண்டுபிடிக்கணுமா? ஹென்ஸ் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளில் ஏங்கிற பாயிண்ட்டு தெரியாது, ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா கேட்குறாங்க. சரிங்களா? இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா வேணும்னா ஏ பாயிண்ட்டு, பி பாயிண்ட்டு, சி பாயிண்ட்டு தெரிஞ்சால் தான் நம்ம ஏரியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை தான் இப்போ நம்ம என்ன குழு கொடுத்துருக்காங்க? மிட் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மிட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஏவோட பாயிண்ட்டு, பியோட பாயிண்ட்டு, சியோட பாயிண்ட்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணி எப்படி ஏரியா கண்டுபிடிக்க போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், நான் ஏபிங்கிற சைடோடைய மிட் பாயிண்ட்டு பிங்கிற பாயிண்ட்டுக்கு 11,7. பாருங்கள், இதுதான் மிட் பாயிண்ட். ஏபிங்கிற சைடோடைய மிட் பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு. அடுத்தது பிசி, இங்கேருந்து இந்த லைன், பியிலேருந்து சி. ஸோ அதனுடைய மிட் பாயிண்ட்டு நமக்கு Q. அதே போல் ஏசி இந்த லைனுடைய மிட் பாயிண்ட்டு R. நமக்கு தெரியும் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. ஃபஸ்ட்டு ஏபியை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏபியோடைய மிட் பாயிண்ட். அப்போ இந்த ஏக்கும் பிக்கும் உள்ள மிட் பாயிண்ட்டு என்ன வருது நமக்கு? x1 + x2/2 y1 + y2/2 ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 11,7. சரி, எழுதுங்களாங்களா? x1 + x2/2, y1 + y2/2 ஈக்குவல் டு 11,7 சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இது எக்ஸ் பாயிண்ட்டு, இது ஒய் பாயிண்ட்டு. இப்போ பாயிண்ட்ஸை நம்ம என்ன பண்ணலாம்? கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸை நம்ம ஈக்குவல் பண்ணலாம். இந்த பாயிண்ட் எடுத்து இந்த 11க்கு ஈக்குவல் பண்ணுங்கள், இந்த பாயிண்ட் எடுத்து 7க்கு ஈக்குவல் பண்ணுங்கள். பாருங்கள், x1 + x2/2 ஈக்குவல் டு 11. x1 + x2 மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 2 அங்கே சைடு அனுப்புனா 22. ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடச்சிருக்குங்களா? அடுத்தது y1 + y2 ஈக்குவல் டு 7/2 இருக்கு இல்லையா? அதை மறக்காமல் எழுதிடுங்க. இந்த 2 அங்கே அனுப்புனீங்கன்னா 2 7 என்ன வரும் நமக்கு? 14. அப்போ y1 + y2ஓட ஆன்சர் நமக்கு 14 கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு ஏபியோட சைடு கண்டுபிடிச்சோம். அடுத்து பிசியோடது பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போ பிசி இது பார்க்கலாம். மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. இந்த பிசிக்கு ஃபஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது நமக்கு? x2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது நமக்கு? x3 இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணணும். y2 + y3 /2 அதனோட ஆன்சர் எனக்கு நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? நமக்கு 13.5, 4. ஸோ அதை நம்ம இங்கே எழுதுகிறோம். ஏன்னா இந்த 2 பாயிண்ட்ஸோடைய மிட் பாயிண்ட் தான் இது. ஸோ அப்போ மிட் பாயிண்ட் நம்ம ஆர்கேச்சர் சைடு எழுதணும். இப்போ கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸை ஈக்குவல் பண்ணிங்கன்னா சிம்லர்லி போட்டுக்கலாம். நம்ம இதே போல நம்ம என்ன பண்ணலாம்? x2 x3 ஈக்குவல் டு 13.5 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். x2 + x3 ஈக்குவல் டு 13.5 × 2.
மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 5s are 10, ரிமைண்டர் 1, 2 3s are 6 + 1 7, 1 2s are 2ன்னு வருது. சரிங்களா? அப்போ 27 கிடைக்கிது. அது என்ன நமக்கு? x2 + x3. ஸோ அது நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்பர் 2 போட்டாச்சு. அடுத்தது வந்து இந்த பாயிண்ட்டு அப்போ டைரெக்டாகவே போட்டுக்கோங்க. y2 + y3 = இந்த 2 4ஓட மல்டிப்ளை பண்ணால் 8ன்னு கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ இது வந்து நம்ம 4th ஈக்குவேஷன் கிடச்சிக்கும். அதே போல் இப்போ ஏசிக்கு கண்டுபிடிக்க போகிறீங்க. என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க? மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்க போகிறீங்க. ஏசி ஏவோட பாயிண்ட்டு x1, சியோட பாயிண்ட்டு x3. அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். x1 + x3 = என்ன பாயிண்ட்டு நமக்கு? 9.5 × 2. ஸோ நான் வந்து /2 கூட போட்டுக்கோங்க. 9.5. அடுத்த ஸ்டெப்பில் எப்படி எழுதுனா, இந்த 9.5 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், நான் போட்டு காமிக்கிறேன். 9.5 எப்படி 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறது? 5 2s are 10, ரிமைண்டர் 1, 9 2s are 18 + 1 19 வருது. அப்போ 19 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ x1 + x3யோட ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 19. இது நம்பர் 5 ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த y1 பாயிண்ட், y1ஐயும் y3யும் நீங்கள் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்படி தானே? 4 கிடைக்கும். அப்போ பாருங்கள், y1 + y3 = கீழே டிவைடில் இருக்கக்கூடிய 2ம் இந்த 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8ன்னு கிடைக்கும். ஸோ இது நம்பர் 6ன்னு போட்டுக்கோங்க. ஸோ எத்தனை ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள்? நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6. ஸோ 6 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த நம்பர் 1ஐயும் நம்பர் 3யும் நம்பர் 5யும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு x1 ஃபார்மேட்டில் ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதே போல் இங்கே பாருங்கள், நம்பர் 2, நம்பர் 4, நம்பர் 6 ஆட் பண்ணிங்கன்னா y1 ஃபார்மேட்டில் ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? x1, x2, x3யோட பாயிண்ட்டு, y1, y2, y3யோட பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி இங்கே நம்ம அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x1க்கு பதிலாக என்ன பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம், y1க்கு பதிலாக என்ன பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோமோ அந்த பாயிண்ட் தான் ஏவோட வெர்டிசஸ். அதே போல் x2 என்ன பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம், y2 என்ன பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோமோ அந்த பாயிண்ட்ஸ் தான் பியோடைய வெர்டிசஸ். சிக்கும் அதே போல் x3யோட பாயிண்ட்டையும் y3யோட பாயிண்ட்டையும் எழுதினா அதான் சியோடைய வெர்டிசஸ். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டயக்ராம் வரையணும். எப்போவுமே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வரைகிறதுக்கு டயக்ராம் வரைஞ்சி கவுண்டர் கிளாக் வைஸ் எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பு நம்ம வந்து இதை ஆட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஸ்டெப்பை பாருங்கள். இங்கே x1 இருக்குது, இங்கே x2 இருக்குது. அடுத்தது x2 இருக்குது, x3 இருக்குது. இங்கே பாருங்கள், மறுபடியும் ஒரு x1 இருக்குது, மறுபடியும் ஒரு x3 இருக்குது இல்லைங்களா? ஸோ x2 இங்கே இருக்குது, இங்கேயும் x2 இருக்குது. அப்போ 2 x1 இருக்குது, 2 x2 இருக்குது, 2 x3 இருக்குது. அது எல்லாத்துலேயும் காமனாக 2 வெளியே எடுத்துட்டோம்னா x1 + x2 + x3யோட ஆன்சர் கிடைக்கும். ஸோ இங்கே ஆர்கெச்சஸில் என்ன இருக்குது? 22 இருக்குது, 27 இருக்குது, இங்கே 19 இருக்குது. இதெல்லாம் ஆட் பண்ணணும் நம்ம. சரிங்களா? பாருங்கள், நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். நம்பர் 1, நம்பர் 3, நம்பர் 5 ஆட் பண்ணிங்கன்னா 2 × x1 + x2 + x3யோடைய ஆன்சர் ஆட் பண்ணுறோம் ஆர்கெச்சஸை. அப்போ வந்து நமக்கு 68 கிடச்சிருக்கு. பாருங்கள், 22, 27, 19 மூதையும் ஆட் பண்ணியிருக்கேன். 2 + 7 9, 9 + 9 18, ரிமைண்டர் 8 வச்சுட்டு ரிமைண்டர் 1 இங்கே வைப்பீங்க. 3 3 + 2 5, 5 + 1 6, 68 கிடைக்கிது. இந்த 2 வந்து மல்டிப்ளையில் இருக்குது, இந்த சைடு வரும்போது டிவைட் ஆகும். ஸோ அப்போ x1 + x2 + x3யோட ஆன்சர் நமக்கு 34ன்னு கிடைக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம 7th ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த x1 + x2க்கு பதிலாக இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது நமக்கு ஆன்சரு? 22 இருக்குது. x1ஐயும் x2ஐயும் ஆட் பண்ணோம்னா 22. ஸோ அப்போ இந்த x1 + x2க்கு பதிலாக 22ன்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ 22ன்னு போட்டுக்கிறீங்க. ப்ளஸ் x3 = 34. x3 வேணும் அப்படின்னா 34 - 22ன்னு வரும் இல்லைங்களா? ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா சப்ராக்ட் பண்ணும்போது 4ல் 2 போயிடுச்சுன்னா 2, 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. ஸோ அப்போ x3யோட ஆன்சர் எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 12ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்த x3யை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில்
அல்லது செகண்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் x3 கிடையாது. அப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்குது பாருங்கள், இங்கே x2யும் x3 ஆட் பண்ணால் எனக்கு 27 கிடச்சிருக்கு பாருங்கள் இங்கே. ஸோ அங்கே கொண்டு போய் x3யோட ஆன்சருக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், x2 + 12 = 27. ஸோ x2 மட்டும் வேணும். அப்போ 27 வச்சுட்டு இந்த 12 அந்த சைடு போகும்போது -12 மாறிக்குது. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 7ல் 2 போயிடுச்சுன்னா 5, 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. ஸோ அப்போ x2ஓட ஆன்சர் எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 15 கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்த x2, x3, x2 ரெண்டு ஆன்சரையும் கொண்டுட்டு போயிட்டு இந்த 7th ஈக்குவேஷனில் போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிடும். அப்படி இல்லைனாலும் 3rd ஈக்குவேஷனில் நம்ம போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிடும். x1ஓட ஆன்சர் பாருங்கள், 3rd ஈக்குவேஷன் 5th ஈக்குவேஷனில் போட்டுக்கோங்க. சப்ஸ்டியூட் x3 = x3 and x2 in number 5. நம்பர் 5ல் போடலாம். இதில் x3 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் கூட போதும் 5க்கு. அப்போ x1 வச்சுக்கோங்க ப்ளஸ் x3யோட ஆன்சர் நமக்கு 12 = 19. ஸோ x1 வேணும் அப்படின்னா x1 மட்டும் வச்சுட்டு 19 - 12 என்ன ஆன்சர் வருது? நமக்கு 7. ஸோ அப்போ x1 ஆன்சர் வந்து நமக்கு 7 கிடச்சிருக்கு. சேம் கான்செப்ட் படி நம்பர் 2, நம்பர் 4, நம்பர் 6 இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா சிம்லர்லி நமக்கு 2 × y1 + y2 + y3ன்னு கிடைக்கும். RHSல் இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். RHSல் ஃபஸ்ட்டு நம்பர் 2 ஈக்குவேஷனில் 14 இருந்துச்சு. சரிங்களா? அப்போ தனியாக போட்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க. 14. நம்பர் 6ல் 8 இருக்குது. நம்பர் 2ல் என்ன இருக்குது? நமக்கு 14 இருக்கா? இங்கே 8 இருக்குது. எகெயின் 8 இருக்குது. ஸோ 16, 20 ரிமைண்டர் 2 + 1 3. அதாவது 8 ஆட் பண்ணால் நமக்கு 16, 16ஓட 4 ஆட் பண்ணால் 20. ஸோ 0 இங்கே 2 ஆட் பண்ணிங்கன்னா 2 + 1 3ன்னு கிடைக்கிது. அப்போ இங்கே ஆன்சர் என்ன நமக்கு கிடைக்கிது? 13 கிடச்சிருக்கு. இந்த 2வை கொண்டு போய் டிவைடில் போட்டுருங்க. அடுத்த ஸ்டெப் y1 + y2 + y3 = 30 / 2 வந்து நமக்கு 15 கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து நம்பர் 8 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த y1 + y2க்கு பதிலாக இங்கே பாருங்கள் இருக்கா இல்லையா? y1 + y2 = 14 இருக்கு இல்லையா நம்பர் 2 ஈக்குவேஷனில். ஸோ அப்போ y1 + y2க்கு பதிலாக என்ன எழுதலாம்? நம்ம 14ங்கிற ஆன்சரை நம்ம எழுதலாம். ஸோ அதை தான் இங்கே எழுத போகிறேன் நான். 14 + y3 = 15. ஸோ எனக்கு y3 மட்டும் கிடைக்கணும். அப்போ 15லேருந்து 14 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா y3யோட ஆன்சர் எனக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, செகண்ட் ஈக்குவேஷனில் y3 கிடையாது. அப்போ 4th ஈக்குவேஷனில் y3 இருக்குது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் y3 = 1 in நம்பர் 4. நம்பர் 4ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே y2 தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். நம்பர் 4லேருந்து y3 வந்து 1. ஏற்கனவே அங்கே ஆன்சர் வந்து 8 இருக்குது. அப்போ y2 மட்டும் வேணும்னா 8 - 1 நமக்கு 7 கிடைக்குது. சரிங்களா? 7. அப்போ y2ஓட ஆன்சர் நமக்கு 7 கிடச்சிது. இப்போ 2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். y3யும் கண்டுபிடிச்சிட்டோம், y2வும் கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ y1 வேணும்னா 6th ஈக்குவேஷனில் இந்த y2ஓட ஆன்சரை அல்லது y1 வேணும் இல்லையா? அப்போ 6th ஈக்குவேஷனில் கொண்டு போய் y3யோட ஆன்சரே போட்டுக்கலாம் நம்ம. அகெயின் பாருங்கள், இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். சப்ஸ்டியூட் y3 = 1 in 6th ஈக்குவேஷன். 6th போய் நீ வந்து சால்வ் பண்ண போகிற. அப்போ ஆல்ரெடி ஒரு y1 இருக்குது. y3யோட ஆன்சர் 1 = 8. ஸோ அப்போ y1ஓட ஆன்சர் நமக்கு 7 கிடச்சிருக்கு. பாருங்கள், பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சு நமக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸை ஈக்குவல் பண்ணிவிட்டு நம்ம x1ஓட பாயிண்ட்டு, x2 பாயிண்ட்டு, x3 ஃபைன் பண்ணோம். தென் y1, y2, y3 ஃபைன் பண்ணோம். சரிங்களா? இப்போ ஏவுடைய வெர்டிசஸ் கண்டுபிடிச்சாச்சு. x1, y1 வந்து 7, 7. b வந்து 15, 7. 12, 1ங்கிறது c உடைய பாயிண்ட்டு.
இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்போவுமே ஏரியா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா டயக்ராமில் மார்க் பண்ணிவிட்டு கவுண்டர் கிளாக் வைஸ் தானே எடுத்தால் அப்போ தானே ஆன்சர் நமக்கு ப்ளஸில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து 7,7 வந்து பாருங்கள் 7,7 மார்க் பண்ணியாச்சு, 12,1 மார்க் பண்ணியாச்சு, 15,7 நம்ம இங்கேருந்து கவுண்டர் கிளாக் வைஸ் எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட்டு ஏ பாயிண்ட்டு, இது பி பாயிண்ட்டு, சி பாயிண்ட், சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நமக்கு 7,7 இருக்குது, செகண்ட் பி பாயிண்ட்டு 12,1, சி பாயிண்ட் வந்து நமக்கு 15,7 கிடச்சிருக்கு. ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவை ரைட் பண்ணிவிட்டு அடுத்த வந்து நம்ம 1/2 கிராஸ் பண்ணுற அந்த ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. ஏன்னா நமக்கு ஆன்சர் வந்து நமக்கு ஸ்கிப் ஆகாமல் இருக்கும், மார்க் வந்து நமக்கு குறைச்சிடாமல் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். 1/2 இன்ட்டு எல்லா பாயிண்ட்ஸும் இங்கே நம்ம எழுதியாச்சு. ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸு சேம் எண்டிங் பாயிண்ட்ஸாகவும் இருக்குது இல்லைங்களா? சரிங்களா? இப்போ 1/2 எடுத்துக்கிறீங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 7s are 7 ப்ளஸ் 12 7s are 84 ப்ளஸ் 15 7s are நமக்கு என்ன கிடைக்கு 105. நெக்ஸ்ட்டு மைனஸ் போடுறோம். 12 7s are 84, 1 15s are 15, 7 7s are 49. ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸ் போடுறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம 1/2 இன்ட்டு, ஸோ இது மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 196 மைனஸ் போடுங்க. ஸோ இது மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 148 கிடைக்கும். இந்த 2 டேர்ம்ஸ், அதாவது 2 நம்பர்ஸையும் நம்ம செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸ்கொயர் யூனிட்ஸ் 196, 148. அப்போ இங்கே வந்து 16ல் 8 போகும், இங்கே 8 இருக்கும், 8ல் 4 போயிடுச்சுன்னா 4. ஸோ 48 கிடைக்குது. 12 இன்ட்டு 48, 2 அடிச்சிட்டிங்கன்னா நமக்கு 24 வரும் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ அப்போ ஏரியா நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். இது எதனுடைய ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஏபிசியோடைய ஏரியா. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியை கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஏ கமா பி கமா சி வெர்டிசஸை கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ 2 நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிக்யூஆர் அதனுடைய ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இந்த ஏரியா ஆஃப் ஏபிசிக்கும் ஏரியா ஆஃப் பிக்யூஆருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அதனுடைய மல்டிபிள்ஸ் எத்தனை இருக்குது, அதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க, கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ட்ரையாங்கிள் ஆஃப் ஏபிசியும் ட்ரையாங்கிள் பிக்யூஆரையும் நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி அது ஆன்சர் என்னங்கிறத அடுத்த ஸ்டெப்பில் சொல்ல போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து பி பாயிண்ட், கியூ பாயிண்ட், ஆர் பாயிண்ட்டை நம்ம வந்து நம்பர் லைன், அதாவது எக்ஸாசிஸ் நம்பர் லைன் கிடையாது, எக்ஸாசிஸ் ஒய்ஆசிஸ் அரைஞ்சி கிராஃபில் நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ அப்போ கவுண்டர் கிளாக் வைஸ் எடுத்துக்கும். சரிங்களா? இது நார்மலாக ரஃபாக போட்டால் போதும், நம்ம கிராஃப்லேயே போட போகிறோம், கிராஃபில் போட போகிறது கிடையாது. நார்மலாக நோட்டில் எக்ஸாசிஸ் ஒய்ஆசிஸ் வரைஞ்சிட்டு பாயிண்ட்ஸும் நோட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நோட் பண்ணலாம் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம பிக்யூஆரோடைய பாயிண்ட்ஸ். பி பாயிண்ட் என்ன இருக்குது நமக்கு 9.5, எக்ஸாசிஸில் 9.5, ஒய்ஆசிஸில் நமக்கு 4. இங்கே பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 13.5, ஒய்ஆசிஸில் 4. இப்போ இங்கே மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 11க்கு நேராக 7 சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணிட்டோம். இப்போ கவுண்டர் கிளாக் வைஸ்னால் இதை வந்து நான் ஏன்னு எடுத்திருக்கேன், பின்னு எடுத்திருக்கேன், சிங்கிறேன். ஸோ அப்போ 9.5, 4 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எடுத்து எழுதிக்கோங்க. 13.5 வந்து செகண்ட் பாயிண்ட்டாக எடுத்து எழுதிக்கோங்க. தேர்டு இந்த 11.7 வந்து தேர்டு பாயிண்ட்டாக எழுதிக்கணும். அப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட் 9.5, 4 இருந்துச்சுங்களா, அதை வந்து நம்ம எகெயின் எழுதிக்கணும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஏ ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/2 இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9.4ஐயும் இந்த 4ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 38 நமக்கு கிடைக்கும். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் நீங்கள் சைடில். நெக்ஸ்ட்டு 13.5ஐயும் இந்த 7ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 94.5ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 11ஐயும் இன்ட்டு 4ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 44ன்னு கிடைக்கும். மைனஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த 4ஐயும் 13.5 மல்டிப்ளை பண்ணும்போது 54ன்னு கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது 44ன்னு கிடைக்கும். 9.5 × 7 நமக்கு 66.5ன்னு நமக்கு கிடைக்கும். இது மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இங்கே பென்சிலில் போட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 1/2 இன்ட்டு ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 38 + 94.5 + 44 நம்ம ஆட் பண்ணும் பொழுது 176.5ன்னு கிடச்சிது. மைனஸ் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது தனியாக கூட நீங்கள் போட்டு ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா மிஸ்டேக் அப்போ தான் வராமல் இருக்கும். 66.5 இந்த 5 அப்படி வச்சுட்டு 6 + 4 10, 10 + 4 14, ரிமைண்டர் 1, 7, 7 + 4 11, 11 + 5 16 கிடைக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ 164.5 ஸ்கொயர் யூனிட்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 176.5ஐயும் 164.4ஐயும் நான் வந்து சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 12 கிடச்சிருக்கு ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த 2ஐயும் 12ஐயும் அடிச்சிட்டிங்கன்னா 6 இருக்குது. ஸோ அப்போ ஏரியா நமக்கு 6 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கிடச்சிருக்கு. இது வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆரோடது. இப்போ பாருங்கள், ஏரியா ஆஃப் ஏபிசியோட ஆன்சர் நமக்கு 24 கிடச்சிருக்கு. இங்கே 6 கிடச்சிருக்கு. இந்த 6 வந்து எதனோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 24 கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 6 4s வரும் இல்லைங்களா. 6 4s, அதாவது 6ஐ வந்து நீங்கள் 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து 24 கிடைக்கும். அப்போ நம்ம என்ன கம்பேர் பண்ணுறோம் பாருங்கள், ஏரியா ஆஃப் ஏபிசி வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து நமக்கு 24 அப்படின்னா இந்த 24 பிக்யூஆரோடது 4. அப்போ 4 × 6 தான் நமக்கு 24 கிடைக்கும். அதால் இப்போ வந்து 4ஓட மடங்கு 4 × ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர்னு கிடைக்கும் நமக்கு. சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம கம்பேர் பண்ண சொன்ன ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.